நீட் தேர்வுக்கு விலக்கு கோரி நாளை திமுக நடத்தும் போராட்டத்திற்கு தடை கேட்டு தொடரப்பட்ட வழக்கை இன்று பிற்பகல் அவசர வழக்காக விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. நீட் தேர்வுக்கு விலக்கு அளிக்க கோரி திமுக சார்பில் நாளை போராட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதை எதிர்த்து வழக்கறிஞர்கள் சத்தியமூர்த்தி, சுரேஷ்குமார் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். அதில் நீட் தேர்வுக்கு விலக்கு பெறுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் தமிழக அரசு மேற்கொண்டு வரும் நிலையில் விளம்பரத்திற்காகவும் அரசியல் லாபத்திற்காகவும் திமுக போராட்டம் அறிவித்துள்ளதாக மனுதாரர்கள் தெரிவித்துள்ளனர். எனவே அவர்களின் போராட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் இதை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்றும் தலைமை நீதிபதி அமர்வு முன்பு மனுதாரர்கள் முறையிட்டனர். அவர்களின் கோரிக்கையை ஏற்ற தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு இந்த வழக்கை இன்று பிற்பகல் அவசர வழக்காக விசாரிக்க ஒப்புதல் வழங்கியுள்ளது. நீட் தேர்வில் இருந்து விலக்கு பெறுவது தமிழக மாணவர்களுக்கு பயனளிக்காது என பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளரிடம் பேசிய அவர், தமிழக மாணவர்கள் ஏமாற்றம் அடையாத வகையில் தமிழக அரசு நீட் தேர்வு விஷயத்தில் முடிவெடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். மாணவர்கள் எந்த விதத்திலும் ஏமாற்றப்பட்டுவிடக் கூடாது என்ற நிலையில்தான் தமிழக அரசின் நடவடிக்கை இருக்க வேண்டும். என்னை பொறுத்தமட்டில் நீட் தேர்விற்கு மாணவர்களை வருங்காலத்தில் தயார் செய்வதுதான் நல்லது. அண்ணன் ஸ்டாலின் கேட்பதை போல நிரந்தரமான தீர்வு நீட்டிற்கு வந்தால் கிராமப்புற மாணவர்கள் மருத்துவக் கல்லூரிக்குள்ளே வருவது பாதிக்கப்படும். முழுமையாக அதை பற்றி தெரிந்து கொள்ளாமல் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதில் விட அண்ணன் திருமாவளவன் இந்தியாவிலே நீட் வேணான்னு சொல்றாரு. நீட் உண்மையிலேயே மாணவர்களுக்கு பலனுள்ளது, பயனுள்ளது. அதனால் அதை எந்த அளவிற்கு அவர்கள் பயன்படும்படி தமிழக அரசு அவர்களை எதிர்கொள்ளும் அளவிற்கு தயார் செய்ய வேண்டும். நீட் தேர்விலிருந்து முழு விலக்கு பெறுவதே தமிழக அரசின் கொள்கை என சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். சென்னை கிரீன்வே சாலையில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது நீட் தேர்வு விவகாரத்தில் தமிழக அரசு தாமதமின்றி செயல்படுவதாக தெரிவித்தார். நீட் விவகாரம் தொடர்பாக மத்திய அரசு கூடுதல் விவரங்களை கேட்டுள்ளதாகவும் அதை அளிக்க தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் டெல்லி சென்றுள்ளதாகவும் கூறினார். நீட் தேர்வில் தமிழகத்திற்கு விலக்கு என்ற அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்றும் அமைச்சர் விஜயபாஸ்கர் கூறினார். அனைவருமே நம்ம தமிழக அரசினுடைய இந்த கோரிக்கையை சாதகமாக பரிசீலிப்பதாக சொல்லுகிறார்கள். இன்றைக்கு காலையில் கூட சில கூடுதல் விவரங்களை அவர்கள் மத்திய அரசிடமிருந்து நமக்கு கேட்டிருக்கிறார்கள். அந்த கூடுதல் விவரங்களை இப்பொழுது தலைமைச் செயலாளர் சீஃப் செக்ரட்டரி அவர்களும் ஹெல்த் செக்ரட்டரி அவர்களும் உடனடியாக வழங்குவதற்கு தான் அவர்களும் சென்றிருக்கிறார்கள். ஆக தொடர்ந்து தமிழக அரசு அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் ஏற்படும் பருவகால மாற்றத்தை எதிர்கொள்ளும் வகையில் நபார்ட் வங்கி 6000 கோடி ரூபாய் கடன் வழங்க இருப்பதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக மேம்பாட்டு வங்கியின் 36ஆம் ஆண்டு விழாவை சென்னையில் எடப்பாடி பழனிசாமி குத்து விளக்கேற்றி துவக்கி வைத்தார். இந்த விழாவில் அமைச்சர்கள் செங்கோட்டையன், ஜெயக்குமார், திண்டுக்கல் சீனிவாசன், எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, தமிழகத்தில் நபார்ட் வங்கியுடன் இணைந்து பல்வேறு விவசாய நலத்திட்டங்களை மாநில அரசு செயல்படுத்தி வருவதாக கூறினார். குறிப்பாக தமிழகத்தில் ஏற்படும் பருவகால மாற்றத்தை எதிர்கொள்ளும் வகையில் நபார்ட் வங்கி 6000 கோடி ரூபாய் கடன் வழங்க இருப்பதாகவும் முதலமைச்சர் கூறினார். மேலும் நபார்ட் வங்கி மூலம் அதிக கடன் பெறும் மாநிலம் தமிழகம்தான் எனவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். கூட்டுறவு வங்கியின் மூலம் வழங்கப்படும் பயிர்க்கடனுக்கு நபார்ட் வங்கி மறுநிதி அளித்து வருகிறது. கிராம சாலைகள் முதல் பாடசாலைகள் வரை, காடு மருத்துவமனை மையங்கள் முதல் மீன்பிடி துறைமுகங்கள் வரை, விவசாய கூட்டுறவு சங்கங்கள் முதல் பொது விநியோக கிடங்கு வரை அனைத்து விதமான கிராம முன்னேற்றத்துக்கான திட்டங்களிலும் நபார்ட் வங்கி தனது ஊரக உள்கட்டமைப்பு மேம்பாட்டு நிதியிலிருந்து தமிழ்நாடு அரசுக்கு ஆண்டுக்கு 2000 கோடி ரூபாய் கடனுதவி அளித்து வருவதை நான் இங்கே மகிழ்ச்சியோடு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இத்திட்டத்தில் அதிக நிதியுதவி பெறும் மாநிலங்கள் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது. டெல்லியில் பிரதமர் மோடியுடனான சந்திப்பின் போது காவிரி பிரச்சினை குறித்து முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பேசாதது ஏன் என தமிழக விவசாயிகள் சங்கம் கேள்வி எழுப்பியுள்ளது. இது தொடர்பாக திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு மூத்த தலைவர் PR பாண்டியன், பிரதமர் மோடியை சந்தித்த முதலமைச்சர் காவிரியில் தண்ணீர் திறப்பது குறித்து பேச மறுத்துள்ளது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என தெரிவித்தார். காவிரி குறித்து பேசாமல் தவிர்த்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது ஏமாற்றம் அளிக்கிறது. இது தமிழக மக்களுக்கு தமிழக அரசு அளித்த துரோகமாக இது இன்றைக்கு தமிழக விவசாயிகள் அஞ்சுகிறார்கள். எனவே இனியும் காலம் கடத்தக்கூடாது. கர்நாடகாவில் உபரி நீரை மட்டுமே 10,000 கனஅடி திறந்து விட்டிருக்கிறார்கள். உரிய தண்ணீரை விடுவிக்க கர்நாடகம் மறுக்கிற போது நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பின் அடிப்படையில் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதத்திற்கு தர வேண்டிய 94 டிஎம்சி தண்ணீரையாவது
தமிழக அரசு பிரதமரை வலியுறுத்தி கேட்டு பெற வேண்டும். கர்நாடக அணைகளில் இருந்து திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவு அதிகரித்துள்ளதால் ஒகேனக்கலில் பரிசல்கள் இயக்குவதற்கு மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. கர்நாடகாவில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் அங்குள்ள அணைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. இதையடுத்து கிருஷ்ணராஜசாகர் அணையில் இருந்து காவிரியில் திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவு அதிகரித்துள்ளது. தற்போது தமிழக எல்லைப் பகுதியான பிலிகுண்டுவிற்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 5000 கன அடியில் இருந்து 10,000 கன அடியாக உயர்ந்துள்ளது. இதனால் காவிரி ஆற்றில் பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் படகில் பயணிக்க முடியாமல் ஏமாற்றமடைந்தனர். கிணற்றை பொதுமக்களுக்கு கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்து OPS ஏமாற்றியதாக குற்றம் சாட்டி லட்சுமிபுரம் பொதுமக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள லட்சுமிபுரத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு சொந்தமான நிலத்தில் வெட்டப்பட்ட ராட்சத கிணறால் கிராம மக்களுக்கு நீராதாரம் பாதிக்கப்பட்டதாக புகார் எழுந்தது. இதையடுத்து கிணற்றை பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்குவதாக OPS தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் கடந்த 12ஆம் தேதியே கிணற்றை அவரது ஆதரவாளருக்கு OPS விற்றுவிட்டார். மேலும் கிணறு இருக்கும் வட்டார பகுதியை ஆறு என்று குறிப்பிடாமல் ஓடை என்று மாற்றம் செய்ய OPS முயற்சித்ததாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். எனவே OPSின் செயலை கண்டித்தும் இதற்கு துணை போகும் அதிகாரிகளுக்கு எதிராகவும் அப்பகுதி மக்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இப்போ நாங்கள் கிணத்தை தான் மீட்டெடுக்கணும்னு போனோம் இதுவரைக்கும். இப்போ வரட்ட ஆற்றையே மீட்டுற சூழ்நிலையை நாங்கள் இந்த கிராம மக்கள் தள்ளி விட்டாங்க. கிராம மக்களை அவங்க தள்ளி விட்டாங்க. அதனால் இந்த வரட்டாற்றை நம்ம ஆறாக தான் இருக்கணும், பழைய ரெக்கார்டில் தான் இருக்கணும், சட்டத்துக்கு விதிகளுக்கு உட்பட்டு தான் இருக்கணும். அதை திருப்பி நீங்கள் ஓடையாக மாற்றினா எங்களுக்கு விவசாயமும் போச்சு, மற்ற குடிநீருக்கு ஆதாரமும் இல்லாமல் போயிடுன்ற ஒரே காரணத்துக்காக இன்றைக்கி பொதுப்பணித்துறையை கண்டித்து நாங்கள் இந்த PWD துறையை கண்டித்து நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிறோம். தமது கோரிக்கையை ஏற்று எம்ஜிஆர் உருவம் பொறித்த நாணயம் வெளியிட மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு அவரது உருவம் பொறித்த நாணயம் வெளியிட வலியுறுத்தி மத்திய அரசுக்கு எழுதிய கடிதத்தை நினைவு கூர்ந்துள்ளார். இதையேற்று எம்ஜிஆர் உருவம் பொறித்த நாணயம் வெளியிட முடிவு செய்துள்ள மத்திய அரசுக்கும் பிரதமர் மோடிக்கும் தமிழக மக்கள் மற்றும் அதிமுக தொண்டர்கள் சார்பாக நன்றி தெரிவிப்பதாகவும் ஓ பன்னீர்செல்வம் தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் தலித்துகளுக்கு எதிரான வன்முறைகளை பாமக கட்டவிழ்த்துவிட்டு வருவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே கடந்த 23ஆம் தேதி நடந்த மோதலில் வெங்கடேசன் என்பவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். அவரது உடல் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு பின்னர் குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து வெங்கடேசனின் உடலுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் அஞ்சலி செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 1 மாத காலத்தில் 3 தலித் இளைஞர்கள் தமிழகத்தில் கொலை செய்யப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் பாமக தான் தலித் மக்களுக்கு எதிரான வன்முறைகளை செய்து வருவதுடன் திண்ணை பிரச்சாரமும் மேற்கொள்ளுகிறது என திருமாவளவன் புகார் தெரிவித்தார். இப்போது அரசியல் ஆதாயம் தேடுகிற தற்குறி கும்பல் இத்தகைய செயல் திட்டங்களை வரையறுத்து கொடுத்து இதை இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள். நாள்தோறும் திண்ணை பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தலித் வெறுப்பை ஒரு அரசியல் உத்தியாக கையாண்டு வருகிறார்கள். ஆகவே தமிழக அரசு மெத்தனம் காட்டாமல், வேடிக்கை பார்க்காமல் மாண்புமிகு முதல்வர் எடப்பாடி அவர்கள் இது குறித்து உடனடியாக முடிவெடுக்க வேண்டும். தலித் மக்களுக்கு உரிய பாதுகாப்பை அளிக்க வேண்டும். கார்கில் போரில் இந்தியா வெற்றி பெற்ற தினத்தையொட்டி போரில் வீரமரணமடைந்த ராணுவ வீரர்களுக்கு டெல்லியில் உள்ள அமர் ஜவான் ஜோதியில் மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் அருண் ஜேட்லி ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர். இதேபோல் ஜம்மு காஷ்மீரில் உள்ள போர் நினைவு சின்னமான கார்கில் விஜய் திவாஸ் பகுதியில் அஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ராணுவ உயரதிகாரிகள் கலந்து கொண்டு கார்கில் போரில் உயிர்நீத்த வீரர்களுக்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். கார்கில் போரில் வெற்றி பெற்றதன் 18வது ஆண்டு நினைவை போற்றும் விதமாக சென்னை காமராஜர் சாலையில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. போரில் வீரமரணமடைந்த வீரர்களுக்கு லெப்டினன்ட் ஜெனரல் RK ஆனந்த் மற்றும் முன்னாள் ராணுவ வீரர்கள் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் முப்படை வீரர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் பேசிய லெப்டினன்ட் ஜெனரல் RK ஆனந்த் வீரமரணமடைந்த வீரர்களை நினைவு கூறுவது நமது கடமை என தெரிவித்தார்.
கார்கில் போர் நினைவு தினத்தை ஒட்டி புதுச்சேரியில் உள்ள கார்கில் நினைவிடத்தில் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி, அமைச்சர்கள் உள்ளிட்டோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி அரசு சார்பில் 18வது கார்கில் நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது. இதற்காக கடற்கரை சாலையில் உள்ள கார்கில் நினைவிடத்தில் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி, அமைச்சர்கள் நமச்சிவாயம், ஷாஜகான், கமலக்கண்ணன், துணை சபாநாயகர் சிவக்குழுந்து, காவல்துறை அதிகாரிகள், ராணுவ அதிகாரிகள் மற்றும் முன்னாள் ராணுவத்தினர் உள்ளிட்டோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். The better, because there is no other choice but for the state. தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் 50% ஒதுக்கீடு பெற சிறப்பு சட்டமன்றத்தை கூட்டி தீர்மானம் நிறைவேற்றினால் அதற்கான ஒப்புதலை பெற்றுத் தருவேன் என தெரிவித்தார். மேலும் சென்டா கமிட்டியை மாற்றியமைத்து தேசிய விருது பெற்ற கல்வியாளர்களை கொண்டு கமிட்டியை அமைக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். இத்துடன் எக்ஸ்பிரஸ் செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து செய்திகளை காண இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.